ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம மதராசக்காரன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா லவ் பண்றாரு. லவ் பண்ணி அந்த பொண்ணையை வீட்டுல சொல்லி அரேஞ்ச் மேரேஜும் பண்ணிக்கிற நிலைமைக்கு போயிடுறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை நைட்டோட நைட்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்ல இவரும் வீட்டுல அது இதுன்னு சொல்லிட்டு நைட்டு வீட்டை விட்டு வெளியே போறாரு. போன இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையை திருப்பி போடுற அளவு பல சம்பவங்கள் நடக்குது. அதெல்லாம் என்ன, அதுல இருந்து அவர் வெளியே வரதுக்கு என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் ஒரு த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. அத பெர்ஃபார்மன்ஸ்லயும் படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. யாரோட பெர்ஃபார்மன்ஸுமே குறை சொல்ற மாதிரி கிடையாது, எல்லாருமே அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி படத்துல சினிமோட்டோகிராஃபில ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் நல்லாவே இருக்கு. சாங்ஸ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஓரளவு ஓகேவா இருக்கு. ஆனா சில சாங்ஸ் படத்திலேயே தேவையில்லாத மாதிரி படத்தை வேகத்தை குறைக்கிற மாதிரி இருக்கு. சரி, கேரக்டர் ரைட்டிங் எப்படி எழுதிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யார் கேரக்டரே பெருசா எழுதல. அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை. யாரோடய மிங்கிளாகி உட்காந்து படத்தை பார்க்க முடியல. கேரக்டர்லாம் அது இஷ்டத்துக்கு ஏடோ தானோன்னு பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் அது இன்ட்ரெஸ்டிங்கா இது எடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. அதுலயும் பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளாவும் லாகிங்காவும் இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படம் அது இஷ்டத்துக்கு ஏனோ தான் எங்கெங்கயுமே போதே தவிர ஒரு நேர்கோட்டில போகவே இல்லை. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய நெகட்டிவா போச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலா ரஜன படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.